ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெட்சாய்ஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த டிஎன்-டெட்டுக்கு உண்டான ஆனுவல் பிளானர் வெளியிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்ட்லேருந்து 2026க்கு உண்டான ஆனுவல் பிளான் வெளியிட்டிருக்காங்க. அதாவது டென்டேட்டிவாக தான் நமக்கு வந்து வெளியிடக்கூடியதாக இருந்திருக்கு. என்னென்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எக்ஸாம் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜூன் மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிடி அசிஸ்டன்ட், அதாவது பிஆர்டின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம், இது வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம், எக்ஸாம் நமக்கு ஜூலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து டிஎன்-டெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மே மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன். எக்ஸாம் வந்து நமக்கு ஜூலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபாலோஷிப்லேருந்து, அதாவது சிஎம்ஆர்எஃப்னு சொல்லக்கூடியதுலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஜூலை மாதம் நோட்டிஃபிகேஷன் விடக்கூடியதாக சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டிஎன்-டெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.